நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் வர்த்தக சங்க மாநில நிர்வாகிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் காவல்துறை சார்பாக சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மிஞ்சூர் வர்த்தக சங்கம் பொறுத்தவரை சமூக பொறுப்புள்ள சங்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்லி முடிச்சிடுறேன். அதிகமான ஆட்கள் பேசிருக்கிறாங்க. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். உங்களது பெற்றோர்களையும் உங்களுடைய டீச்சர்களையும் நீங்கள் மைத்து நடந்தாலே போதும், எதுவுமே கிடையாது. இந்த சமூகத்துக்கு தேவை படித்த மாணவர்கள் மட்டுமல்ல, ஒழுக்கமானவர்கள் கூட தேவை. எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது. அதனால ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க நன்றாக படித்து லட்சியத்தை அடையணும் அப்படின்னா சில விஷயங்கள் கைவிட்டுறணும். ஃபர்ஸ்ட் விஷயம் மது போதை. இந்த மது போதைங்கிறது பூதம் மாதிரி. ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் உடம்புல ஏறிட்டு அப்படின்னா இது வெளியே போகாது. ஆகவே இந்த மது போதை பழக்கத்துக்கு எந்த காலத்தில் அடிமையாக கூடாது. இரண்டாவது, நண்பர்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன கெட்ட சாமான் சேர்ந்தா போகும், அவங்களோட சேர்ந்து அப்படியே வாழ்க்கை வீணாக போகும். ஆகவே நண்பர்களை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. மூன்றாவது, செல்போன் மற்றும் சோசியல் மீடியா. செல்போன் சோசியல் மீடியா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற என்ன சமூக சூழ்நிலைங்கிறத நீங்க அதை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி செல்போனையும் சோசியல் மீடியா நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஆகவே மாணவர்கள் தங்களது லட்சியத்தை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று திருச்சியூர் வர்த்தக சங்கம் பொறுத்தவரை காவல்துறைக்கு பெரும் உதவியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட நகர பகுதிகளில் நாம் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்று கேட்டவுடன் நன்கொடை வழங்கி தற்போது சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த கேமரா மட்டும் போதாது, இன்னும் நிறைய இடங்கள் கேமரா இல்லாமல் இருக்குது. நீ இன்னும் நன்கொடை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்ம காவல்துறை சார்பாக போதை ஒழிப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் சில இடங்கள்ல மிக சில இடங்கள்ல கடைகள்ல இந்த ஆன்ஸ் என்ற உட்கா பொருட்கள் சில பொருட்கள் இருக்குது. அது கடுமையா இப்போ மழை சரவணத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிடிச்சோம்னா சின்ன 2 பாக்கெட் 3 பாக்கெட் பிடிச்சா கூட அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காலத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே போது அவங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குது. கடைக்கு சீல் வைக்கிற மாதிரி சூழல் இருக்குது. ஆகவே அதற்கும் காவல்துறைக்கு நீங்க ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் பொருளாதாரம் மேம்பட வேண்டும். பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் நல்ல சட்ட ஒழுங்கு சூழ்நிலை, பொதுமக்கள் அமைதி, பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும். நல்ல சூழ்நிலை இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சூழல் இன்னும் சிறப்பாக கொண்டு போக வர்த்தக சங்கம் உங்களுடைய உதவியும் பொதுமக்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏதாவது உங்களுக்கு கண்ணெல்லாம் நீங்க ஏதாவது பாக்குறீங்க, ஏதாவது ஒரு போதைப் பொருள் இல்லைன்னா சட்ட விதிமுறைகள் எது இருந்தாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 1100 சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர். இந்த நம்பரை நீங்க தகவல் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் இருக்குது. பெண்கள் தொடர்பான ஏதாவது குற்றங்கள் வன்முறை இருந்துச்சு அப்படின்னா 1091 என்ற நம்பர் நீங்க தகவல் சொல்லலாம். நம்ம இந்த சைபர் கிரைம் தொடர்பான ஏதாவது அஃபென்ஸ் இருக்குது, இது நடந்திருக்குது, ஏடிஎம் திருடு, நிறைய இப்போ சைபர் கிரைம் அஃபென்ஸ் அதிகமா இருக்குது. இதுல ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ல பணம் போயிருக்கு அப்படின்னா 1930 நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அது மாதிரி டிஎன் ட்ரக் ஃப்ரீன்னு ஒரு ஆப் போலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை நீங்க சொல்ற தகவல்
யாரு தகவல் சொன்னாங்களோ அவங்களுடைய பேரோ முகவரியோ நம்பரோ எதுவுமே வெளியே வராது, போலீஸுக்கு வராது. அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். அது மாதிரி தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டல், தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டல்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்டேஷனுக்கு வர தேவை கிடையாது. இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், பாஸ்போர்ட் மிஸ்ஸிங், அது மாதிரி ஏதாவது வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் கடையில் ஏதாவது ஸ்டாஃப் வைக்கிறீங்க, புதுசாக ஒரு ஆளை வந்து உங்கள் கடைக்கு வந்து பணியமர்த்துறீங்க, அவருக்கு ஏதாவது கேஸ் இருக்குதா, அவருக்கு ப்ரீவியஸாக ஏதாவது கேஸ் இருக்குதா, வழக்கில் செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் ஸ்டேஷன் வர தேவை கிடையாது. தமிழ்நாடு டிஎன் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு ₹3 சார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. இதுடன் என்னுடைய பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையான அறிவுரைகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் இணை உறுப்பினர் பிரசாந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். இதுபோன்ற அரசு துறை சார்ந்த அதிகாரிகளோடு நாங்கள் நெருங்கி பழகுவதற்கு